இந்த கிராமம் தான் இந்தியாவின் பேய்களின் கிராமமாம். இது எங்கே இருக்கு தெரியுமா? நீங்க போவீங்களா? இங்க நாம் மக்கள் சூழ்ந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் வசித்து வருகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் இரவில் நாம் தனியாக இருக்கும் போதோ அல்லது இரவில் சிறிய சத்தம் கேட்டாலோ நாம் நிச்சயமாக பயப்படுவோம். ஆனால் காலியான வீடுகள், வெறிச்சோடிய தெருக்கள் மற்றும் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தில் வசிப்பதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். நினைக்கவே பயமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் உண்மையில் அப்படி ஒரு மர்மமான இடம் நம் இந்தியாவிலேயே இருக்கிறது. அதுதான் குல்தாரா கிராமம். இந்த கிராமம் இந்தியாவின் பேய் கிராமம் என அழைக்கப்படுகிறது. குல்தாரா கிராமத்திற்கு இந்த பெயர் வர காரணம் அதற்கு பின்னால் உள்ள மர்மம் தான். குல்தாரா கிராமத்திற்கு பின்னால் உள்ள பயமுறுத்தும் மர்மம் என்னவென்று இந்த காணொளியில் தெரிந்து கொள்வோம். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மாருக்கு அருகில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட கிராமம் தான் குல்தாரா. இது ஒரு காலத்தில் பாலிவாழ் பிராமணர்களின் குடியிருப்பாக இருந்தது. அவர்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கினார்கள். இருப்பினும் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு விசித்திரமான சம்பவம் நடந்தது. குல்தாராவில் இருந்த அனைத்து மக்களும் அருகில் உள்ள கிராமங்களுடன் சேர்ந்து எந்த தடயமும் இல்லாமல் ஒரே இரவில் மர்மமான முறையில் காணாமல் போனார்கள். குல்தாராவின் இந்த மர்மத்திற்கு பின்னால் உள்ள மிகவும் பிரபலமான கதை உள்ளூர் ஆட்சியாளரான சலீம் சிங் பற்றியது. அவர் நல்ல ஆட்சியாளராக அறியப்படவில்லை. அவர் ஒரு பாலிவாழ் பிராமணரின் அழகான மகளை காதலித்து அவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியதாக அந்த கதை கூறுகிறது. கிராமவாசிகள் அதை மறுத்து அந்த பெண்ணை வேறொருவருக்கு ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததாக கூறியதாகவும், அதனால் சலீம் சிங் கோபமடைந்து அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் கிராமத்தை அழிப்பதாக மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சலீம் சிங்கின் மிரட்டலுக்கு அடிபணிவதற்கு பதிலாக கிராம மக்கள் நம்ப முடியாத ஒரு முடிவை எடுத்தனர். மாலை வந்ததும் அவர்கள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கொண்டு காணாமல் போனார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, வெளியேறுவதற்கு முன்பு அவர்கள் இந்த நிலத்தை சபித்ததாக கூறப்படுகிறது. அந்த கிராமத்தில் ஒருபோது மக்கள் மீண்டும் வாழ முடியாது என்று சபித்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் சாபத்தின்படி கிராம மக்கள் வெளியேறிய பிறகு குல்தாரா அன்றிலிருந்து காலியாகத்தான் உள்ளது. இந்த கதை கேட்பதற்கு சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் கிராமத்தின் அமானுஷ்ய சூழல் தான் அதை மிகவும் சுவாரஸ்யமானதாக மாற்றுகிறது. அங்கிருந்த வீடுகள் இன்னும் அப்படியே உள்ளன. ஆனால் எல்லாமே காலப்போக்கில் உறைந்தது போல இருக்கிறது. அங்கு மக்கள் வாழ்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. தாவரங்களும் இல்லை, விலங்குகளும் இல்லை. ஒரு பெரும் அமைதி மட்டுமே நிலவுகிறது. சிலர் இங்கு காற்று ஒரு விசித்திரமான சக்தியுடன் அடர்த்தியாக இருப்பதாக கூறுகிறார்கள். மேலும் சிலர் இரவில் மக்களின் குரல்கள் கேட்பதாக கூட தெரிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையான மர்மம் என்னவென்றால், பாலைவனமாக்கப்பட்ட போதிலும் குல்தாராவின் கல் கட்டமைப்புகள் இன்னும் வலுவாகவே நிற்கின்றன. பக்கத்து கிராமத்தினரும் பார்வையாளர்களும் கைவிடப்பட்ட கிராமத்தில் விசித்திரமான ஒலிகளை கேட்பதாகவும் நிழல்கள் நகர்வதை பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். சிலர் பழைய கிராமவாசிகளின் ஆவிகள் இன்னும் தெருக்களில் சுற்றித் திரிவதாகவும், இரவில் நீங்கள் அங்கு சென்றால் ஆவிகளை பார்க்கலாம் எனவும் கூறுகிறார்கள். இந்த பயங்கரமான அதிர்வு கிராமத்தின் வெறுமை மற்றும் அது ஏன் கைவிடப்பட்டது என்பதை சுற்றியுள்ள மர்மத்தில் இருந்து வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த கிராமத்தை சுற்றி நிறைய மரங்கள் இருந்தாலும் குல்தாரா உண்மையில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பிரபலமான இடமாக மாறிவிட்டது. இது பேயை பார்க்க விரும்புவோருக்கு மட்டுமல்ல, வரலாற்று ஆர்வலர்களுக்கும் ராஜஸ்தானின் தனித்துவமான கலாச்சாரத்தை பற்றி ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஏற்ற இடமாக இருக்கிறது. பாலிவாழ் பிராமணர்களின் கைவினை திறனை தெரிந்து கொள்ளவும், பழைய கட்டிடங்களை பார்க்கவும், ஒரு காலத்தில் அங்கு வாழ்ந்த சமூகத்தின் மரபுகளை பற்றி அறியவும் மக்கள் இங்கு படையெடுக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் திகில் அனுபவத்தை விரும்பினால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குல்தாராவை பார்வையிட வேண்டும். சூரியன் மறையும் போது மற்றும் நீண்ட நிழல்கள் கிராமத்தில் செல்லும் போது அந்த இடம் ஏன் இந்தியாவின் பேய்களின் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.